அன்புள்ளம் கொண்ட அம்மன் நாமினியர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஏப்ரல் மாத பலன்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி அதுங்கிறத முதல்ல நம்ம சொல்லிடுறோம். சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் மேசத்திலையும், அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதிலே கடகத்துல நீச்சத்தன்மையிலையும், இது இல்லாம புதனும் சுக்கிரனும் வக்ர நிவர்த்தி. புதன் ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி, ஏப்ரல் 30க்கு பின் சுக்கிரனும் வக்ர நிவர்த்தி. சோ இந்த மாசம் ஃபுல்லாவே சுக்கிரன் வக்ர நிலையிலே தான் இருக்கு. இப்படி சுக்கிரன் வக்ர நிலையில இருக்கிறனால பொருளாதார ரீதியா ஏற்றம் இறக்கம் நடக்குமா? சூரியன் உச்ச நிலையில அடைய போகுது. உச்சநிலை வரப்போகுதுன்னா என்ன? புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டும் வரப்போகுது. இந்த புத்தாண்டு வரப்போறதுனால எதுவும் மாற்றங்கள் இருக்கா? அதுவும் இல்லாம இந்த ஏப்ரல் மாசத்துல 5 கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரே இடத்துல இருக்கு. 5 கிரகங்கள்னா என்னென்ன? சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன். இவங்க 5 பேரும் ஒன்னா ஒரு 15 நாளைக்கு இருக்காங்க. இந்த 15 நாள் ஒன்னா இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்குமா, ப்ராப்ளமா நடக்குமா? அதுவும் இல்லாம இந்த 15 நாள்ல எதுவும் புதுவிதமான மாற்றங்கள் எதுவும் ஏற்பட போதா அப்படிங்கிறத பத்தி பல விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் உள்ளான பலன்களை பார்ப்போம். கும்ப ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதமாவது எப்படின்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் ராகுவோட இணைகிறார் அப்படிங்கிறதோட 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் உச்சவக்ரம் பெற்று அடைகிறார் அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்படிங்கும்போது தாய் தந்தையரோட உடல்நிலை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். படிப்புல கவனம் விலகும். படிக்கிற பசங்களா இருக்கும் பட்சத்தில் படிப்புல கவனம் விலகும். புதனும் நீச்சம் பெற்று வக்ரமாகிறார், அதையும் நோட் பண்ணணும்ல. சோ புதன் நீச்சம் பெற்று வக்ரமாகிறார், 4ஆம் அதிபதி உச்சம் பெற்று வக்ரமாகிறார், 9ஆம் அதிபதி உச்சம் பெற்று வக்ரமாகிறார். படிப்புல நிச்சயம் படிப்புல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏப்ரல் மாதம் எக்ஸாம் டைம் நேரம் வேற, ரொம்ப சேட்டை பண்ணாம ரொம்ப அமைதியா படிக்கிற வேலையை மட்டும், படிப்புல மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ்டா இருங்க. ஒழுங்கா படிக்கலன்னா மார்க் வாங்க மாட்டீங்க. மார்க் வாங்கலன்னா அடுத்த இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது குழப்பமாயிரும். அதனால ரொம்ப ரொம்ப படிப்பு சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க, பள்ளி வயதினராக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா படிச்சு மார்க் வாங்குறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்க. அதே மாதிரி 40-50 வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் தாயாரோட உடல்நிலையை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். தந்தையாரோட உடல்நிலையை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். வேணாம் 4-9ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருந்தாலும் வக்ரமாயிருக்கிறார். அப்போ உடலில் குறை நிச்சயம் உண்டு. அந்த குறை உள்ளவர்கள் சனி ராகுவோட இணையும் போது அது ஒரு தப்பான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிடும். ஸோ அதை ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதே மாதிரி கும்பராசினருக்கு இந்த நேரத்துல 3-10ஆம் அதிபதி நீச்சம் ஆகிறார் 6ஆம் இடத்துல. அப்ப போட்டியால், எதிரிகளால், கடன் சார்ந்த அமைப்பினால் தொழிலை இழக்க நேரிடும், சப்போர்ட்டை இழக்க நேரிடும். அதாவது என்னையா வாயில உனக்கு நல்ல வார்த்தையே வராதா, ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாவே சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு நேரம் நீங்க திட்டிருப்பீங்க. திட்டுறதுக்கு இங்க வேலை இல்லை, இயல்பா புரிஞ்சுக்கங்க. 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல நீச்சம், 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல நீச்சம். அப்படிங்க முதல்ல இந்த நேரத்துல உங்களுக்கு உடன் பிறந்தவர்களே எதிரிகளாக நிற்க வேண்டும். உடன் பிறந்தவர்களே எதிரிகளாக நிற்க வேண்டும். கூட சப்போர்ட்டா இருந்த கொலீக்ஸே உங்களுக்கு எதிரியா இருக்கணும். நண்பர்களா இருப்பாங்க, அவங்க இந்த நேரத்துல எதிரியா செயல்படுவாங்க. தொழில் சார்ந்த அமைப்புல பாருங்க மந்த நிலை ஏற்படும். தொழில்ல இத்தனை நாள் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் டல்லா போகுது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு ஏப்ரல்ல நடக்கும். அதே மாதிரி பாருங்க செவ்வாய் நீச்சம், 3ஆம் அதிபதி நீச்சம், 5ஆம் அதிபதியும் நீச்சம். அப்ப ஒரு பெரிய குடும்பத்து ஆட்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல சகோதரர்கள் பார்த்தோம்னா சொத்துக்காண்டி, பூர்வீக சொத்துக்காண்டி அடிச்சுக்கிட்டு பிரிச்சுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லாட்டி அது உங்களுக்கு பாதிப்பு தன்மையை நிகழ்த்தும். இந்த நேரத்துல சகோதர ஒற்றுமை குறையும். சொத்து சார்ந்த அமைப்பு, பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பு கடுமையா பாதிக்கப்படும். அதே மாதிரி 7ஆம் அதிபதி சனி ராகுவோட இணைகிறார். இது கணவன் மனைவியரிடையே குழப்பத்தை உருவாக்கும். ஒண்ணு நீங்க உங்க ஒய்ஃப் மேல சந்தேகிக்கிற மாதிரியும், இல்ல உங்க ஒய்ஃப் உங்க மேல சந்தேகிக்கிற மாதிரியும் சூழ்நிலையை உருவாக்குவாங்க. ரொம்ப ரொம்ப பத்தாம இருக்கிறது யாருக்குன்னு கேட்டா உங்களுக்குத்தான். அதாவது கன்னிராசினருக்கு அடுத்து ஏப்ரல் மாசம் யாருக்கு கடுமையான பாதிக்க போகுது அப்படின்னு கேட்டா உங்களுக்குத்தான். நான் ஓப்பனாவே சொல்றேன். ஏன்னா சனி, ராசியாதிபதி சனி ராகுவோட இணைந்து செவ்வாய் நீச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கும் போதுல அது ரொம்ப ரொம்ப தப்பு.
அதாவது ஒரு மனிதன் வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேமிலி மேனா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், கூட பிறந்த சகோதரர்கள், பெத்த பிள்ளைங்க, அதே மாதிரி மனைவி, அதே மாதிரி தொழில், இந்த 4 விஷயம்தான் அவங்களை இயக்கும். அப்பா அம்மா கூட அடுத்தது, ஃபேமிலி மேனுக்கு வந்து அப்பா அம்மா கூட அடுத்தது தான் பார்ப்பாங்க. குழந்தைகளும் மனைவியும் ஃபர்ஸ்ட், தொழில், இந்த 3 விஷயம் தான் ஃபர்ஸ்ட். இந்த 3மே அடி வாங்கிட்டு பாருங்க. குழந்தைகள்னு சொல்லப்படுற 5ஆம் அதிபதி நீச்சம், தொழில்னு சொல்லப்படுற 10ஆம் அதிபதி நீச்சம், மனைவின்னு சொல்றப்ப 7ஆம் அதிபதி சனி ராகுவோட இணைவு. சண்டைய ஊட்டி வைப்பாங்க, சண்டையை ஊக்குவிப்பாங்க. வண்டி வாகனத்துல ஃபேமிலியோட போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், வண்டி வாகனத்துல ஃபேமிலியோட போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா வண்டி ஓட்டுங்க. முடிஞ்சா கும்பராசினரா இருந்தா நீங்க வண்டி ஓட்ட வேண்டாம், வேற யாராவது டிரைவர் வச்சு கூட நீங்க இந்த நேரத்துல போறது நல்லது. அதே மாதிரி சப்போர்ட், தொழிலாளர்கள் கூட்டாளிகளை இந்த நேரத்துல நம்பவே வேண்டாம். யாரையும் நம்ப வேண்டாம். பொதுவா கூட்டாளிகளை நம்ப வேண்டாம், கூட பிறந்தவங்களை நம்ப வேண்டாம். நீங்க உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சா நல்லது. இல்லாட்டி ரொம்ப ரொம்ப பாதிப்புல கொண்டு போய் விடும். தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் யாவரையும் நம்ப வேண்டாம். இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க தெரிஞ்ச உங்களுக்கு அந்த சாம்ராஜ்யமே சரிஞ்சு போறத கண்ணால பார்ப்பீங்க. அதே மாதிரி ஏற்கனவே வேலையில இருந்தவங்க, ஒரு கம்பெனியில வேலைக்கு இருந்த அடிமட்டத்துல இருந்து கம்பெனியில உயர்த்தி ஒரு உயர் பதவிக்கு போற வேண்டிய நேரத்துல உங்களை இந்த நேரத்துல அந்த பதவியில இருந்து தள்ளி விட பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் குறையும். வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த அனைத்து பாதிப்பும் குறையும். ஏன்னா வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்கனாவே ராகுவோட அம்சம் இருக்கணும். அந்த ராகுவோட அம்சத்தை நீங்க சாதகமா பயன்படுத்தினால வெளிநாட்டுல உங்களுக்கு வேலைக்கு வருவாங்க. அதாவது நீங்க ஒரு டீம் லீடர் மாதிரியும், உங்களுக்கு கீழே 4 பேர் வேலைக்கு வர மாதிரியும், இல்ல புதுசா வந்தவங்க உங்களுக்கு கீழே நான் உங்களுக்கு பக்கத்துல இருந்துக்கிறேன், எனக்கு நீங்க உதவி பண்ணுங்க, எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு நீங்க வழிகாட்டுற மாதிரி போயிடும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அப்படியே எல்லாம் மாறிடும். உள்ளூருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப பிரச்சனையா வரும். அதே மாதிரி வக்கீல் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க எல்லாம் இந்த நேரத்துல டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட கேஸை தான் அட்டன் பண்ணுவீங்க. கும்பராசினர் வக்கீலாக இருக்கும் பட்சத்தில் டைவர்ஸ் சார்ந்த கேஸ் அட்டன் பண்ணுவீங்க. வேணா ராசிக்கு 7ஆம் அதிபதி சனியோட இணைந்து ராகுவோட இணைகிறனால அதிகபட்ச கேஸ் டைவர்ஸ் சார்ந்த கேஸா இருக்கும் இந்த நேரத்துல நீங்க அட்டன் பண்றது. லாயரா இருக்கும் போதுலையும் ஜட்ஜஸா இருக்கிறவங்களும் அட்டன் பண்றது இந்த கேஸா தான் இருக்கும். அதே மாதிரி சிவில் கேஸ்ன்னு சொல்லப்படுற பூர்வீக சொத்து, லேண்டு கேஸா இருந்தா பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பு உள்ள கேஸை தான் நீங்க அட்டன் பண்ணுவீங்க. வேற எதுவும் பெரிய கிரிமினல் கேஸையோ கொலை வழக்கையோ நீங்களாம் ஆய்வு பண்றதுக்கு இங்க வேலையே இல்லை. அதே மாதிரி போலீஸாக இருக்கும் கும்பராசினராக இருந்தால் தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு ஒண்ணு அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டே வெளியில போய் இருங்க, அதாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கி போயிருங்க. இல்ல அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இருங்க, அதை பத்தி ஒன்றும் தப்பு இல்லை. யாருக்கிட்டையும் வம்பு வச்சுக்காதீங்க. ஒரு குற்றவாளியா இருக்கும் பட்சத்தில் வம்பும் வச்சுக்க வேண்டாம், அவங்கள்ட்ட நட்பும் வச்சுக்க வேண்டாம். இந்த நேரத்துல அந்த நட்பு வச்சுக்கிற அவங்க உங்களை க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னா என்ன, இவங்க தான் எனக்கு இந்த மாதிரி தூண்டுதாங்க, இதனாலதான் நான் இந்த தப்பை பண்ணேன் அப்படின்னு போலீஸ் உங்களே ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ காவல் அதிகாரியாக இருக்கும் கும்பராசினராக இருக்கும் போதுல குற்றவாளிகளிடம் ரொம்ப எச்சரிக்கையா கவனமா பார்த்து பழகணும். அதே மாதிரி சீருடை பணியாளர்கள், யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்க யாராக இருந்தாலும் கூட பழகிறவங்கள நம்ப வேண்டாம். கூட பழகிறவங்க காசு கேட்கறாங்கிறதுனால கொடுக்க வேண்டாம். கொடுத்தா வரும், அவங்க எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ வாங்கிக்கலாம், அப்படிதான் சொல்லணும். வரும், வராதுன்னு சொல்ல மாட்டேன், வரும், எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையில தான் மாத்திக்கணும். எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டு இருந்தா கும்பராசினருக்கு எந்த வகையான பாதிப்பும் வராது. அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த செலவுகள் அதிகமா இருக்கும். மருத்துவம் சார்ந்த அமைப்புல ரொம்ப அதிகமா செலவு பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் கும்பராசினருக்கு. அதெல்லாம் நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நைட் ஷிஃப்ட், ஐடில ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல செக்யூரிட்டியா இருக்கட்டும், நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணுவீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். முன்னேற்றம்னா இப்ப நைட் ஷிஃப்ட்ல வந்து ஜூனியர் எம்ப்ளாயியா இருந்தா சீனியர் எம்ப்ளாயியா மாறலாம், இல்ல சீனியர் எம்ப்ளாயி இருந்தா டீம் லீடரா மாறலாம், டீம் லீடரா இருந்தா மேனேஜராக மாறலாம். அதாவது நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க, இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான ஏற்றம். அதே மாதிரி கூலி தொழிலாளிகளாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த நேரத்துல அதிகமான வேலைகள் கிடைக்கும். அதிகமான வேலைகள்னா எப்படி, கான்ட்ராக்டர், நீங்களே கான்ட்ராக்டர் மாதிரி எடுத்து செய்யற மாதிரி உள்ள சூழ்நிலை கூட சமயத்துல அமையும். ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த அமைப்பு கிடைக்கும். சரியா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், நான் சொன்னேன்ல எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும், யாரையும் நம்பக்கூடாது, நீங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல
கவனமா இருக்கணும், படிப்பு சார்ந்த அமைப்புல கவனமா இருக்கணும். இது அனைத்தும் நீங்க தான் சொன்ன வீடியோ ஃபுல்லா சொன்ன அனைத்தும் உங்களுக்கு தான். இந்த நேரத்துல உங்களோட பேலன்ஸ் உங்கள்கிட்ட இருக்காது. ரொம்ப ரொம்ப அதிரடியாகவும் வேகமாகவும் இருக்க நீங்க முற்படுவீங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. இப்போ வாங்க சதய நட்சத்திரத்தை பார்ப்போம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வீடியோல சொன்ன எதுவுமே மேக்சிமம் நடக்காது. ஏன்னா உங்க நட்சத்திராதிபதியும் ராகுவும் சனியும் இணைகிறார்கள். ராசியாதிபதி நட்சத்திராதிபதி இணைகிறார்கள். அப்படிங்கும் போதுல என்ன, ஃபுல் ஃபோர்ஸா இறங்குவீங்க, சுயநலமா இருப்பீங்க. நான் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொன்னேன் பாத்தீங்களா, இப்படியெல்லாம் நீங்க இயல்பாவே இருப்பீங்க. சுயநலம், ஃபுல் அண்ட் ஃபுல் சுயநலமா இருங்க. உங்களால மற்றவங்களுக்கு பாதிப்பு வராம இருந்தாவே பெரிய விஷயம். அந்த மாதிரிதான் இருக்குமே ஒழிய உங்களுக்கு நெகட்டிவ்க்கு இங்க வேலையே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா நடக்கும். அதாவது நீங்க தான் வாலண்டியரா போய், இப்போ சொத்து பிரச்சனையா இருந்தா நீங்களா வாலண்டியரா போய் அடிச்சு சொத்தை புடுங்குவீங்க. வண்டி வாகனமா இருந்தா நீங்களா வாலண்டியரா போய் ப்ராப்ளம் பண்ணி கொண்டு வருவீங்க. ஸோ நீங்க இந்த நேரத்துல கரெக்டா இருந்தா மட்டும் போதுமே ஒழிய நெகட்டிவ்க்கு இங்க வேலை இல்லை. சரியா? அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தேடி வரும் பிரச்சனை, நீங்க தேடி போய் பண்ணுவீங்க எல்லாரையும் பிரச்சனை. அந்த மாதிரி அமைப்புல இருக்கு. சரியா? அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பெரும் பணத்தை கையாள்வதில் மிக மிக கவனம். பேங்க் சார்ந்த அமைப்புல, ஆசிரியர் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு கிடைத்தால் அது டிரான்ஸ்ஃபர் சார்ந்த அமைப்புல தான் கிடைக்குமே ஒழிய இல்லாட்டி கிடைக்காத. இல்லாட்டி ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட மேலதிகாரிகளிடம் பகைத்து கொண்டு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மேலதிகாரிகளிடம் பகைத்து கொண்டு ஒன்னு டிஸ்மிஸ், சஸ்பெண்ட் இந்த மாதிரி நடக்கும், இல்ல டிரான்ஸ்பர் நடக்கும். மொத்தத்துல இடமாற்றம் நிச்சயம், அதுல மாற்றமே இல்லை. இப்ப வாடகை வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுல இந்த நேரத்துல ஷிஃப்ட் ஆகுற மாதிரி சூழ்நிலை அமையும். இது எல்லாம் பொதுவா சொல்றது. வாடகை வீட்டுல இருந்தா ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுல அப்படிங்க. இதே வேலைன்னு அமைப்புல இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட். அதே மாதிரி சமயத்துல ஒரு சிலருக்கு ஜனனகால ஜாதகம் சப்போர்ட் பண்ணோம்னா வேலையே போகலாம். ஏன்னா 10ஆம் அதிபதி நீச்சம்ல, 6ஆம் அதிபதி சந்திரன் எந்நேரமும் சுத்திக்கிட்டே இருக்கிறார். அதனால அவரை நம்பி எதையுமே சொல்ல முடியாது. ஸோ கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரங்கள் வேலையை மட்டும் கவனமா, அதாவது இடமாற்றத்துக்கு தயாராகுங்க. வேலையை கவனமா பார்த்துக்கங்கன்னு சொல்றது இடமாற்றத்துக்கு தயாரா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லலாம் ஏப்ரல் மாசத்துல. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.